ஒரு காட்டில் முயல்கள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அந்த முயல்கள் பச்சை பசேல்ல இருந்த அந்த காட்டில் கிடைத்த உணவுகளை உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அவர்களுக்கு அங்கு சுலபமாக சாப்பிட உணவு தினமும் கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் கோடைக்காலம் வந்தது. கோடையின் கடும் வெப்பத்தால் அந்த காட்டில் இருந்த பச்சை பசேல் புற்களெல்லாம் கருகி அந்த இடம் பாலைவனம் போல மாறிவிட்டது. இதனால் முயல்களுக்கு சாப்பிட உணவு கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டன. பசி, பயம் அவற்றை வாட்டியது. அதே சமயம் அங்கே வந்த வேட்டை நாய்கள் இந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் துரத்தி பிடிக்க முயன்றன. அந்த வேட்டை நாய்களை பார்த்து பயந்த முயல்கள் ஓடி பதுங்கிக் கொண்டே இருந்தன. வெளியே வரவும் பயந்ததால் உணவில்லாமல் மிக கஷ்டப்பட்டன. எவ்வளவு நாள் தான் இப்படியே பொறுத்து கொண்டிருந்து நாம் ஏதாவது செய்ய வேண்டும். கடவுள் நம்மை பலவீனமாக படைத்து விட்டார். எல்லா விலங்குகளும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தான் தங்களை காப்பாற்று பலவீனமாக இருக்கிறோம். கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்து விட்டார்? என்னால் இதற்கு மேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது. பசியினால் இந்த வேட்டு பயந்து ஒரு நாள் விட சாவதே மேல். நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும். வாழ்ந்தாலும் ஒன்றாக வாழ்வோம், இல்லையா எல்லோரும் சேர்ந்து நதியில் விழுந்து விடுவோம். இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்குள் குதிக்கின்றன. நாம் நம்மதான் இந்த உலகத்திலேயே பலவீனமானவர்கள் எண்ணினோம். ஆனால் நம்மையும் பார்த்து சிலர் அஞ்சுகின்றனர். இந்த தவளைகளுக்கு நம்மை பார்த்தால் பயமாக இருக்கிறது போல என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். நாம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். நாம் அந்த வழி என்னன்னு கண்டுபிடிப்போம். இந்த நதியில் விழுந்து நம் வாழ்வை முடித்துக் கொள்வதை விட என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதே மேல் என்று கூறிக்கொண்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு திரும்பின. நீதி, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது.